சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் நவம்பர் 16ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 32ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, உணவு துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, உற்பத்தியாளர்களுக்கு, பெண்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றி. சின்ன சின்ன தடை தாமதங்கள், சின்ன சின்ன போராட்டம் அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க. எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சேதுமாதவ சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் அற்புதமாக உட்காந்துருக்கார். எல்லாத்துலேயுமே வேகம், எல்லாத்துலேயுமே வெற்றி, மனசு அவ்வளோ சந்தோஷப்படுவது, கிளாரிட்டி இருக்கிறதுங்கிற மாதிரி இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்குது. அந்தளவுக்கு திவ்யமாக இருக்குது. அதுவும் பஞ்சமஸ்தானத்திலே சந்திரன் இருக்கான்னா என்ன வேணும் உங்களுக்கு? அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக காத்துருக்குன்னு சொன்னால், அதுலேயும் இந்த நாள் குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்படுவது, கொண்டாட்டத்திற்கு போகிறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாத்துலேயுமே நீங்கள் திறன்பட சமாளித்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வராகி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்தில் சந்திரன் அருமையாக இருக்கும். சுகஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்கான்னா வீடு அப்படியே குழு குழுன்னு இருக்கும். அதே மாதிரி வீட்டில் நிறைய பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். எல்லா காரியங்களும் கிளாரிட்டியோடு செய்வீங்க. அதுவும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டிலலாம் நல்லா சமைச்சு சாப்பிடக்கூடிய அற்புதமான நாள். வீடே மன நிறைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எல்லாமே நல்லபடியாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள், 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பிராப்தம், முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய அம்சம் எல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கும். பரோபகார புத்தி, பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே திறமையாக ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தலைவ காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய பிராப்தம். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நல்ல பணம் வரும். வியாபாரம் நல்லாயிருக்கும். உணவு வியாபாரம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணெய் வியாபாரம், டெக்னாலஜியில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நாள் ஃபேமிலி சொன்ன பேச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. அவ்வளோதான். சுயமாக முடிவெடுக்காமல் வீட்டில் பெரியவங்க சொல்லக்கூடிய கேட்டு நடந்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எந்த தலைவலியும் கிடையாது. அந்தளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மரகத துர்கா பரமேஸ்வரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. ஒரு விஷயத்தை இந்த நாள் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும். யாருக்கும் எந்த தலைவலியும் கிடையாது, எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. செய்கிறது ஒன்று தான். அந்தளவுக்கு ஏற்றங்களை கொடுக்கும். மனசு அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அருமையான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல மாற்றங்கள், திடீர் பிரயாணங்கள், சுப செலவுகள், வீட்டில் சின்ன சின்ன சளி தொந்தரவு அதெல்லாம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி இது சரியா இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. எல்லா விஷயத்தையுமே ஜெயிச்சு வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. அபார லாபம், சந்தோஷம்னா அவ்வளோ சந்தோஷம். எல்லாத்தையுமே நீங்கள் திறமையாக நின்று சமாளிக்கக்கூடிய தைரியம் பிறக்கக்கூடிய நாள்.
பயங்கரமான ஏற்றங்கள். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் அவசியமே இல்லாத டென்ஷன், கோபம் அதெல்லாம் வந்து கம்மியாயிடும். இந்த நாள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் புதிய மாற்றங்கள், வேலையில் திடீர் ஏற்றங்கள், நம்பிக்கை உருவாகக்கூடிய பிராப்தம், மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய பிராப்தம், திடீர் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய பிராப்தம். இந்த நாள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. எதுலேயுமே உங்களால் இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்கிற மாதிரியே இல்லை, எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போகிறது. அடித்து துவம்சம் பண்ண போகிறீங்க. அருமையாக இருக்குது. அது இந்த நாள் கோதண்டராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காருன்னா அது அதிர்ஷ்டம் தான். இந்த நாள் வந்து திடீர் ஏற்றங்கள், பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம், பொருளாதாரத்தில் மட்டும் கிடையாது, இன்ஃபேக்ட் இந்த நாள் எல்லாத்துலேயுமே ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாள். அந்தளவுக்கு இந்த நாள் வேகத்துடன் சேர்ந்து வெகுவேகம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மெயினாக எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்கங்கிறத இந்த நாள் மிக முக்கியமான பலனாக எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படாமல் ஒரு காரியத்தை பண்ணாவே போதும், ஜெயிச்சிருவீங்க. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும்தான் டிஸ்டர்ப் பண்ணும். மெயினாக வயிறு உபாதைகள், தேவையில்லாத மனக்கவலைகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். ஆனால் மற்றபடி பெரிய பாதிப்பு சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. மிக முக்கியமான ஒன்று இன்றைய நாள் வந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். எதிர்பாராத ஆங்கிள்லேருந்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது. சூப்பராக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய பிராப்தம், ஃபேமஸ் ஆகக்கூடிய பிராப்தம். இந்த நாள் மெயினாக ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அமேசிங்காக இருக்க போகிறது. ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. மெயினாக எழுத்து சம்மந்தப்பட்ட, கையெழுத்து சம்மந்தப்பட்ட, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட, பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் பட்டுன்னு முடியும். நிறைய ஏற்றங்கள், நிம்மதி இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.